வணக்கம். ஸ்ரீ பாபாத்தியம்மன் ஜோதிடம் என்னோட பார்க்க போகிறேன்னா, தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அதாவது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் யாருக்கு வெற்றி பெற அதிக வாய்ப்பு உள்ளன்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதற்கான ஜோதிட விதி என்ன, அதற்கான ஜாதக அமைப்பு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஒரு சில விதிகள் இருக்குது, அவை என்னன்னு சொல்லி பார்ப்போம். முதல்ல அரசு வேலை குறிக்கக்கூடிய கிரகம்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு ஜாதகத்தில் சூரிய பகவான். எனவே சூரிய பகவானும் சிம்ம ராசியும் அதிக சுகத்துமாக இருக்க வேண்டும். அதாவது சிம்ம ராசியில் எந்த ஒரு பாவகர்கள் தொடர்பும் இருக்கக்கூடாது. சனி, கேது, ராகு, செவ்வாய் போன்ற எந்த ஒரு பாவகர்கள் தொடர்பும் இருக்கக்கூடாது. அதே போல் சுபகரம் சொல்லக்கூடிய குரு பகவான், வளர்விரை சந்திரன், புதன், சுக்கிரன் போன்ற சுபகரங்கள் சிம்ம ராசியில் இருக்கலாம். சிம்ம ராசியை பார்க்கலாம். சிம்ம ராசி நல்ல சுகத்தமாக இருக்க வேண்டும். அதுக்கு அடுத்தது சூரிய பகவான் ஸ்தான பலத்தோடு சுகத்தமாக இருக்க வேண்டும். அதாவது ஆட்சி, உச்சம், மூல திரிகணம் போன்ற ஸ்தான பலத்தோடு இருந்து அவர் சுபகிரக தொடர்பை பெற்று சுகத்தமாக இருக்க வேண்டும். இது முதல் விதி. அதுக்கடுத்து ரெண்டாவது விதி என்ன சொல்லி பார்க்கும்போது, எக்ஸாம் பொறுத்தவரையுமே பல லட்சம் மாணவர்கள் எழுதுகிறாங்க. அதில் நமக்கு வெற்றி கிடைக்க வேண்டும் எனில் அவன் ஜாதகத்தில் லக்னத்திற்கு 6ஆம் இடமும் 6ஆம் இடத்து அதிபதியும் அதிக வலிமையாக இருக்க வேண்டும். இந்த விதி 2. விதி 3 என்ன சொல்லி பார்க்கும்போது, படிப்பு குறிக்கக்கூடிய கல்வி குறிக்கக்கூடிய காரகமான புதன் பகவான் அதிக வலிமையாக இருக்க வேண்டும். கெட்டு போகக்கூடாது. ஏன்னா படித்தாதான் அந்த போட்டியில் நம்ம வெற்றி பெற முடியும். அதுக்கு அடுத்தது நம்ம படித்தது மறக்காமல் இருக்கிறதுக்கு கூட சந்திர பகவானும் அதிக வலிமையாக இருக்க வேண்டும். சந்திர பகவான் பாதிக்கப்படக்கூடாது. சனி, ராகு, கேது போன்ற சேர்க்கை பெறக்கூடாது. அமைப்பில் இருக்கக்கூடாது. நல்ல வளர்பிறை அமைப்பில் இருக்க வேண்டும். புதன் பகவான் ஜாதகர் வலிமையாக இருந்து சந்திரபகன் கெட்டு போகும்போது அந்த ஜாதகர் நல்லா படிப்பார். ஆனால் எக்ஸாம் போய் எழுதக்கூடிய சமயத்தில் எல்லாம் மறந்து போயிடும். ஏன்னா சந்திரபகன் வீக்காக இருக்கனால. எனவே சந்திரபகனும் கிடக்கூடாது. அதாவது ஜாதகத்தில் சூரியன் சிம்ம ராசி அதிக சுகத்தமாக வலிமையாக இருந்து லக்னத்துக்கு 6ஆம் இடமும் 6ஆம் இடத்து அதிபதி வலிமையாக இருந்து படிப்பு குறிக்கக்கூடிய காரகமான புதன் பகவான் வலிமையாக இருந்து மனசை குறிக்கக்கூடிய காரகமான சந்திர பகவான் வலிமையாக இருந்து அவருக்கு அந்த போட்டி நடக்கக்கூடிய காலகட்டத்தில் யோகமான தசாபதி நடக்கும்போது அந்த போட்டியில் வெற்றி பெற்று அரசாங்கம் கிடைக்க அதிக வாய்ப்பு உள்ளது. ஒரு உதாரணம் சேர்ந்த போட்டு பார்ப்போம், உங்களுக்கு எளிமையாக புரியும். உதாரணத்துக்கு மீன லக்னம் எடுத்துக்கலாம். இந்த லக்னத்துக்கு 6ஆம் இடத்துல சூரியன், சுக்கிரன், குரு பகவான் இருக்கான்னு வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்தது இங்கே புதன், சந்திரன். இந்த ஜாதகத்தை பாருங்க. லக்கணத்துக்கு 6ஆம் இடத்துல சூரியன் ஆட்சி பலத்தோடு இருக்காரு. கூட சுபகரம் சொல்லக்கூடிய சுக்கிரன், குரு சேர்க்கை இருக்கிறதுனால 6ஆம் இடமும் 6ஆம் இடத்து அதிபதி அதிக வலிமையாக உள்ளது. அதுக்கு அடுத்தது அரசியலை குறிக்கக்கூடிய சூரியனும் சிம்ம ராசியும் அதிக சுகத்தமாக இருக்கணும்னு சொன்னேன். இந்த ஜாதகத்தை பாருங்க. சூரிய பகவான் ஆட்சி பலத்தில் இருக்காரு. சிம்ம ராசியில் சுக்கிரன், குரு இருக்கிறதுனால சுகத்தமாக இருக்கு. அதே போல சூரிய பகவான் ஆட்சி பலத்தில் இருந்து சுக்கிரன், குரு சேர்க்கை இருக்கிறதுனால அதிக சுகத்தமாக இருக்காரு. அதுக்கு அடுத்தது படிப்பு குறிக்கக்கூடிய புதன் பகவான் அதிக வலிமையாக இருக்குன்னு சொன்னேன். இந்த ஜாதகத்தை பாருங்க. புதன் பகவான் உச்ச வலிமையோடு இருக்காரு. அதே போல சந்திர பகவான் வளைபிறை அமைப்பில் இருக்காரு. குரு பார்வையில் இருக்கனால இந்த கிட்டத்தட்ட 4 விதிகளும் ஜாதகருக்கு பொருந்தி வருது. இந்த ஜாதகர் பிறந்தது மூல நட்சத்திரம்னு வச்சுக்கலாம். கேதோட நட்சத்திரம். கேது இருப்பு ஒரு 5 வருஷம் வச்சுக்கலாம். கேது தசை இருப்பு 5 வருடம். அதுக்கு அடுத்தது கேதுக்கு அடுத்து சுக்கிர தசை 20 வருஷம் வச்சுக்கலாம். அதுக்கடுத்து சூரிய தசை கிட்டத்தட்ட 25 வயசுக்கு பிறகு நடக்கக்கூடிய சூரிய தசை ஒரு 6 வருஷம் நடக்கும். கிட்டத்தட்ட 31 வயசுலுமே இவருக்கு சூரிய தசை தான். 25 வயசுக்கு பிறகு நடக்கக்கூடிய சூரிய தசையில் கன்ஃபார்ம் இவர் போட்டித் தேர்வில் கலந்து படித்து தேர்வு எழுதும்போது கன்ஃபார்ம் வெற்றி கிடைக்கும். ஏன்னா லக்னத்துக்கு 6ஆம் இடமும் 6ஆம் இடத்து அதிபதியும் அதிக வலிமையாக உள்ளது. சிம்ம ராசியும் சூரிய பகவானும் அதிக சுகத்தமாக உள்ளன. படிப்பு குறிக்கக்கூடிய புதன் பகவானும் அதிக வலிமையாக உள்ளது. சந்திர பகவானும் அதிக வலிமையாக இருக்கிறதுனால இவருக்கு இந்த சூரிய தசை நடக்கக்கூடிய காலகட்டத்தில் இவர் நன்றாக படித்தாருன்னா அந்த போட்டித் தேர்வில் எழுதி வெற்றி பெற்று அரசாங்க வேலை கிடைப்பதற்கு அதிக வாய்ப்பு உள்ளது. உறுதியாக ஒரு சூரிய தசை அரசாங்க வேலை கிடைக்கும். அது உங்கள் ஜாதகத்திலையும் லக்னத்துக்கு 6ஆம் இடம் 6ஆம் இடத்து அதிபதி அதிக வலிமையாக இருக்க வேண்டும். அதே போல் சிம்ம ராசியும் சூரிய பகவானும் அதிக சுகத்தமாக இருந்து ராசி லக்னத்திற்கு 6ஆம் இடம் அல்லது
நமக்கு 10ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்ள வேண்டும். அதுக்கடுத்தது கல்வியை குறிக்கக்கூடிய காரகமான புதன் பகவான் வந்து வலிமையாக இருக்க வேண்டும். மனசை குறிக்கக்கூடிய காரகமான சந்தர்ப்பங்கள் வலிமையாக இருந்து உங்களுக்கு யோகமான தசாபதி நடக்கும்போது தேர்வு எழுதக்கூடிய காலகட்டத்தில் யோகமான தசாபதி நடக்கும்போது உங்களுக்கு உறுதியாக அரசாங்க வேலை கிடைக்கும். ஓகே, இந்த வீடியோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.